இந்த டிஷ் பண்ணுறதுக்காக அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 2 கரண்டி போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் தாராளமாக சேர்த்தா தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். 2 கையளவு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறைய சேர்க்க இந்த டிஷ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கிட்டுக்கோங்க. சிம்மில் தான் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக செய்யணும் நீங்கள். இது கூட வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் மறுபடியும் எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. இப்போ ஓரளவு வெங்காயம் வந்து நல்லா வெந்து ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கும், நல்லா சுருங்கி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கிற மூளையை சேர்த்துட்டு ஒரு 8 பீஸ் போல் நம்ம கரண்டிகிட்டே வெட்டி விட்டாலே ஈஸியாக கட் ஆயிரும். அப்படி இல்லை நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா அப்படியே இப்படிமா பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் சிம்லேயே இருக்கட்டும். மூளை நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன், இந்த மாதிரி சுற்றி நுரக்கூடி வந்துச்சுன்னா மூளை ரெடி ஆகிடுச்சு அர்த்தம். நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுங்க. சுடுசோளோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த 3 வதக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் அதிகமாக விலை கொடுத்து கடைகளில் வாங்க வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் கிச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கம் உங்கள் வீட்டின் கமம் முக்கட்டும். வாழ்க வளம்.